வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் வந்து ஒரு சின்ன முதலீட்டில் வீட்டில் இருந்தே அதே சமயம் இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா 360 இந்த பொருளுக்கு 365 நாளும் வருஷத்துக்கு 365 நாளும் வந்து டிமாண்ட் இருக்கும். ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது 2 வகையாக இந்த தொழில் வந்து செய்யலாம். ஒன்று மொத்தமாக எடுத்தும் நீங்கள் மாற்றி விடலாம். இன்னொன்று ரீபேக் செய்தும் நீங்கள் வந்து சப்ளை செய்யலாம். இல்லை ரீபேக் செஞ்சு உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கி அப்படியே டைரெக்டாக நீங்கள் சப்ளை செய்யலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இது. இந்த பொருளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஏன் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த பொருளுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ கிடையாது. கடையில் வந்து கஸ்டமர் கேட்க இந்த பிராண்டுக்கு இந்த பொருளை வந்து இந்த பிராண்டில் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பொருளோட நேம்க்கு பேர் சொல்லுவாங்க, கடைக்காரன் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து பிராண்ட் வேல்யூ இல்லாதனால நம்ம வந்து யார் வேணாலும் எடுத்து இந்த தொழிலை வந்து பண்ணலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்ன, இந்த தொழிலில் வந்து இந்த தொழிலுக்கு வந்து ஒரு கடையோ பெரிய கமர்ஷியல் யூனிட்டோ வந்து தேவையில்லை. வீட்டில் இருந்து நீங்கள் ரீபேக் செஞ்சு இந்த தொழில் வந்து செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில், குறைந்த முதலீட்டில் செய்யலாம். ஸோ இது என்ன தொழில், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்ப்போம். அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட சேனலை பார்த்தா நீங்கள் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் இருக்கிற பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காலகாலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். வீட்டில் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் இது ப்ளீச்சிங் பவுடர். இந்த ப்ளீச்சிங் பவுடர் பற்றி நீங்கள் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா 100 கிராம் பாக்கெட்டில் கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதாவது 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. ஸோ சின்ன பாக்கெட்டில் ரீபேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம மொத்தமாக எடுத்து எப்படி சப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீச்சிங் பவுடருங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். இது வந்து மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிப்பம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 25 கிலோ அந்த மாதிரி சிப்பமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தொழிலை வந்து நம்ம 2 வகையாக வந்து நம்ம செய்யலாம். ஒன்று, நம்ம சிப்பமாக லூஸில் ப்ளீச்சிங் பவுடர் வந்து இந்த மாதிரி சிப்பமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சிப்பத்தை வந்து நம்ம எடுத்து அதை உங்களுடைய ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் ரீபேக் பண்ணலாம். ரீபேக்கிங் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன பாக்கெட் 100 கிராம் பாக்கெட்டில் நீங்கள் ரீபேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ சிப்பமாக நீங்கள் எடுக்கும்போது ஒரு கிலோ, அதாவது ஒரு சிப்பம் 25 கிலோ சிப்பம் என்ன ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 550லேருந்து 600 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரேட் வந்து நீங்கள் சப்ளையரோட கான்டாக்டராக அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஸோ 2வது வகை, உங்களுக்கு ரீபேக் பண்ணியே உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து வாங்கி நான் ரீபேக் பண்ண முடியாது அப்படின்றவங்க, இந்த மாதிரி ரீபேக் பண்ணியே 100 கிராம் பாக்கெட்டை வந்து ரீபேக் பண்ணி ஒரு பெரிய பாக்கெட்டில் 1 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஸோ அடுத்தது, இதை சிப்பமாக வாங்கி ரீபேக் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக சிப்பமாக வாங்கி ரீபேக் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து மொத்தமாக சிப்பமாக எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன கவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஹோல்சேலில் 100 கிராம் கவர், இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு பிரிண்ட் பண்ண கவரை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன பாக்கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் 100 கிராம் பாக்கெட்டில் நீங்கள் ரீபேக் பண்ணலாம். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு மிஷின் தான், சீலிங் மிஷின் மட்டும்தான். அப்புறம் வந்து ஒரு 2 கிலோ கவர் உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு வந்து கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும், கையில் பட்டா இதாகும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீபேக் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 100 கிராம் பாக்கெட் ரீபேக் பண்ணியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை வந்து சிப்பமாக மொத்தமாக வாங்கி டைரெக்டாக சப்ளை மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரீபேக் பண்ணுறவங்க, சிப்பமாக ரீபேக் பண்ணுறவங்க வந்து அதில் டைரெக்டாக ப்ளீச்சிங் பவுடர் வந்து பேக் பண்ணாமல் அதில் வந்து இன்னும் ஒரு கெமிக்கல் வந்து கலப்பாங்க. ஸோ அந்த கலவை என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து சப்ளையர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கணும். ஸோ இது ரீபேக் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி 100 கிராம் பாக்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு கிலோ உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சிப்பமாகவே உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடரில் உங்களுக்கு எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து கடைகளில் ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாக்கெட் வந்து குறைந்தபட்சம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுதுங்க. அது 100 கிராம் பாக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு. அப்போ 1 கிலோ அப்படிங்கிறது வந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. சரிங்களா. இப்போ நீங்கள் இதில் பாதி ரேட்டுக்கு நீங்கள் கடைகளுக்கு போடுறீங்க அப்படின்னா, அதாவது ரீபேக்லாம் நீங்கள் பண்ணி ஒரு 100 கிராம் வந்து 5 ரூபாலேருந்து 6 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா, 25 கிலோ சிப்பத்துக்கு எடுத்துக்கோங்க. 25 கிலோ சிப்பம் வந்து ரீபேக் பண்ணும்பொழுது
ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ விழுகும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோக்கு வந்து ரூ. 25 அந்த மாரி தாங்க செலவாகும். 1 கிலோ ரூ. 25 செலவாகும். ஸோ நீங்க அது வந்து கடைகளுக்கு போடும்போது 1 கிலோ வந்து ரூ. 50 45லேருந்து ரூ. 50க்கு வந்து நீங்க போடலாம். உங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது இது வந்து எல்லா கடைகளையுமே வாங்கிக்குவாங்க. நீங்க வந்து பல்க்காவும் சப்ளை பண்ணலாம். நீங்க இந்த மாரி வந்து லூஸ்லயும் நீங்க வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இட வசதிங்கிற வீட்ல ஒரு சின்ன இடம், தனியா ஒரு இடம் இருந்தா போதும். பின்னாடி ஷெட் அந்த மாரி இருந்தா போதும். நீங்க வந்து அதில போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க 10 கிலோ ரீபேக் பண்ணி வாங்குறீங்க. நீங்க வந்து ரீபேக் பண்ணல. அப்படியே டைரக்ட்டாவே ரீபேக் பண்ணத வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு ரூ. 500லேருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இத வாங்கி நீங்க கடைகள்ல டைரக்ட்டா போடலாம். சரிங்களா? இல்ல நீங்க வாங்கி நான் சிப்பமா வாங்கி ரீபேக் பண்றேன் அப்படின்னாக்க, ஒரு சிப்பமோட ரேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 600 உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இது வந்து மிக்ஸிங் உங்களுக்கு வேற ஒரு பொருள் மிக்ஸ் பண்ணுவாங்க. அத வந்து சப்ளையர்ட்ட கேட்டுக்குவாங்க. அப்படிங்கிறபோது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரூ. 600 அந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு வரும். ரூ. 550, ரூ. 600 ரேஞ்சில வரும். ஸோ இது ஒரு சிப்பத்த எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 600 பிளஸ் சீலிங் மிஷின் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். சீலிங் மிஷின் வந்து உங்களுக்கு ரூ. 400 ரூ. 500க்கு உங்க மார்க்கெட்ல மிஷின் விக்கிது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர் தேவைப்படும். 100 கிராம் கவர். அது வந்து ஒரு 1 கிலோ, 2 கிலோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பல்க்கா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றேன். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான செலவு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ரூ. 1200க்குள்ள உங்களுக்கு வந்து 25 கிலோ சிப்பத்துக்கான செலவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இதில மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிஷின் பாக்கெட்ல அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி. மிஷின்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு லாங் டர்மா கிடக்கும். பட் உங்களுக்கு அ ப்ளீச்சிங் பவுடருக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கான காஸ்ட்ட மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா ரூ. 600 அவ்வளோதான் வரும். பட் ஆனா உங்களுக்கு நீங்க வந்து ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1200லேருந்து ரூ. 500 நீங்க வந்து கடைகளுக்கு போடலாம். அவங்க வந்து ஒரு ஒரு பாக்கெட் 100 கிராம் பாக்கெட் வந்து ரூ. 10க்கு விக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கிலோ வந்து ரூ. 100 விக்கிறாங்க அப்படின்னா 1000 ரூ. 2500 வந்து ரீட்டெயில் வித்துட்டு போயிருவாங்க. ஸோ உங்களுக்கு இதில பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாம நீங்க ஸ்கூலு, காலேஜஸு, இந்த ஹோட்டல்ஸு இந்த மாரி வந்து அதிக பாத்ரூம் யூஸ் பண்ற இடங்கள்ல நீங்க பல்க்காவும் நீங்க வந்து சப்ளை பண்ணலாம். ஒரு 5 கிலோ, 10 கிலோ அந்த மாதிரி நீங்க சப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு தனி பிசினஸா நீங்க ஸோ அதுக்கு நீங்க ஸ்கூல், காலேஜ்லாம் போய் கேன்வாஸ் பண்ணணும். கேன்வாஸ் பண்ணி ஹாஸ்டல்ஸ் இந்த மாரி நெறைய இடம் இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க கேன்வாஸ் பண்ணி நீங்க மொத்தமாவும் குடுக்கலாம். ஸோ அது மாரி இந்த மாரி பல வகையில இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு 2 மடங்கு லாபம் வந்து தரக்கூடிய ஒரு பிசினஸ் இது. இன்னொன்னு கெட்டுப்போகாத பொருள். ஸோ நஷ்டம் ஏற்படுத்தாத ஒரு தொழில் இது. அது சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க வீட்ல இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பெரிய லெவல்ல பண்ணும்பொழுது நீங்க 2, 3 வேலையாட்களையும் போட்டு நீங்க சூப்பரா இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மொத்தமா வேணும்னா, வீடியோவுல உங்களுக்கு சப்ளையருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் என்குயரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும். அப்படி இருந்தா கண்டிப்பா நினைச்சேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்காவது தேவை இருக்கும். யாருக்காவது உபயோகமானதா இருக்கும். ஸோ மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.